வந்தார்னா நாட்டுக்கு நல்ல நன்மை நினைக்கும். நிறைய பேர் வாழ்க்கையில் ஏழையான குடும்பத்தில் இருக்கிறவங்கலாம் நல்ல மாதிரியா வருவாங்க. கீழே இருக்கிறவங்கலாம் மேலே தூக்கி கொடுப்பாரு தலைவர். காசை விட்டு வரானா எந்த தலைவனும் இது வரைக்கும் கிடையாது. அவன் சம்பாதிக்க வந்தவன். இவர் அப்படி கிடையாது. ஆட்சியில் கொள்ளை திருடு எல்லாம் அநியாயம் அக்கிரமம் ஓட்டு போட்டு ஏமாந்தவங்களுக்கு தான் இன்னைக்கு. இதுக்கு எவங்க எந்த ஆட்சியிலங்க வந்து காசு கொடுத்துக்கிறான்? இந்த குடும்பத்தால் அவரை போக முடியல சொல்லிட்டு 20 லட்ச ரூபாய் வீட்டை ஒரு ஊரே தட்டு எடுத்துக்கிறாரு அந்த தலைவர் விஜய். அவன் எந்த ஆட்சியில் நடந்துக்குது? சீமாலாம் என்னைக்கு இருந்தாலும் அவன் எல்லாம் வேஸ்ட்டுங்க. சும்மானா இப்படி பேசுவான் கையை தூக்குவான் காலை தூக்குவான் எல்லாம் அதெல்லாம் வேலைக்கே ஆவாருங்க. இவரெல்லாம் வந்து எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் வரக்கூடாதா? இவர் வர்றாங்கன்னா இவர் வந்துட்டாருன்னா நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லா ஜனமே இன்னைக்கு எவனுமே வந்து அரசியலை பற்றி தெரியாதவன் தான் வந்துக்கிறான். எல்லாமே எப்படி வந்தாங்க இவங்கெல்லாம்? அரசியலை பற்றி முன்ன பின்ன அவங்க அப்பா கற்றுக் கொடுத்தாரா? பிறக்கும் போதே கற்றுன்னு வந்துட்டியா? அரசியலை பற்றி வரும்போது தாங்க தெரியும். வெளி உலகத்துக்கு வரும்போது தானே தெரியும்.